ஐயப்பனை பூதநாதன் என்று அழைப்பதன் காரணம் என்ன தெரியுமா? சமநிலையில் சிவனை போலவும் தனது மூலாதார சக்கரம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் வகையில் கூத்தஸ்தானத்தில் கணுக்கால்களை நிலத்தின் மீது அழுத்தி எந்த இடையூறும் இல்லாமல் யோக நிலையில் அமர்ந்து தன் தவத்தை நடத்துகிறார் ஐயப்பன். பூத என்றால் உயிர் என்றும், நாதம் என்றால் காப்பவன் என்றும் பொருள். பூதநாதன் என்றால் தனது பக்தர்களை காப்பவர் என்று பொருள். அது மட்டுமல்லாமல் சிவபெருமான் 8 திசைகளின் காவலுக்காக 8 பூதங்களை படைத்ததாக ஐதீகம். கிழக்கில் வெள்ளை நிற சம்வர்த்தனன், தென்கிழக்கில் பொன்னிற உன்மத்தன், தெற்கில் கருமை நிற குண்டோதரன், தென்மேற்கில் சிவப்பு நிற தீர்க்க காயன், மேற்கில் பச்சை நிற ஹிரஸ்வபாதன், வடமேற்கில் புகை நிற சிங்கரூபன், வடக்கில் இரத்த நிற கஜமுகன், வடகிழக்கில் நீல நிற பிரியமுகன். அது மட்டுமல்லாமல் சிவபெருமானே பூதங்களின் தலைவனாக ஐயப்பனை நியமித்தார். அதனால் ஐயப்பனுக்கு பூதநாதன் என்ற பெயர் ஏற்பட்டது.